மற்ற மதத்தினரை யாராவது இந்த மாதிரி பேசியிருந்தாங்கன்னா ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். இன்றைக்கும் டெல்லியில் நுபுர் சர்மா அப்படின்ற ஒரு பாஜக நிர்வாகி எங்க இருக்காங்கன்னு தெரியல. அதுக்கு உடனடியாக நடவடிக்கை. இங்க தமிழகத்தில் கூட இது மாதிரி யாரோ ஒருத்தர் ஒரு மத நம்பிக்கைகளை புண்படுத்துமாறு பேசினார், பெயிலே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்தியாவில் நிறைய வழக்குகள் இந்த மாதிரி இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். அண்ட் உடனடியாக கைது நடவடிக்கை அண்டு ஒட்டுமொத்தமாக புள்ளி கூட்டணி கட்சிகள்லாம் அப்படியே பொங்கி எழுவது அப்படின்றத பார்க்குறோம். அப்படி இருக்கச்ச இங்கே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு போது நாங்கள் இதெல்லாம் மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் பிளவுபடுத்ததை பொறுத்து கொள்ள மாட்டோம், நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம், சட்ட வல்லுநர்கள் அப்படின்னா எல்லாத்துக்கும் இப்படி சட்ட வல்லுநர்களோட தான் பேசிட்டு இருக்கீங்களா? இதுதான் நான் கேட்குறேன். ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு அப்படின்னா நிச்சயமா கேட்க தான் செய்வாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எந்த மதமாக இருந்தாலும் பாருங்க, அவங்க மதம் அப்படின்றது நம்பிக்கை. அங்க கொண்டு போயிட்டு நீ டாக்குமெண்ட்டை கொண்டா, எவிடன்ஸை கொண்டா அப்படின்னு கேட்கறது தான் முட்டாள்தனம். அவனுடைய மத நம்பிக்கையை முட்டாள்தனம்னு சொல்லாத. ஏன்னா மதம் அப்படின்றது நம்பிக்கை சம்பந்தப்பட்டது. அவங்க நம்புறாங்க. இப்போ அவங்க தலைவர் ரொம்ப அறிவாளின்னு நீங்க நம்புறீங்க, நான் ஏத்துக்க மாட்டேன், அவருக்கு அறிவே இல்லை அப்படின்னு சொல்வேன், இதுக்கு போயிட்டு டாக்குமெண்ட் கொண்டா அப்படின்னு சொல்ல முடியுமா? அது உங்களுடைய நம்பிக்கைன்னு நான் சும்மா இருக்கேன் இல்லையா? அப்போ மனுஷங்க மேல, தலைவர்கள் மேல வச்சிருக்க நம்பிக்கையே இப்படின்னு போது அப்ப அந்த கடவுள் மதம் அப்படின்றத அது மேல வச்சிருக்க நம்பிக்கை எந்த அளவுக்கு பெருசா இருக்கும்? அதை நீங்க காயப்படுத்தும் போதுதான் இந்த கேள்வி எழுகின்றது.